போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு வரலாறுல 3வது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா 700 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 50 கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது டெஸ்ட். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போவோம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸாகவும் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம், புக் வைஸாகவும் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறுல டெஸ்ட்டில் 3வது டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்து டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. முதல் கேள்வி, பௌத்தம் எப்போது ஹீனயானம் மகாயானம் என பிரிந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பௌத்த மாநாட்டில் தான் ஹீனயானம் மகாயானம் என பௌத்தம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருடையது. சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகளை வந்து பார்த்தீங்கன்னா போருக்கூடிய கல்வெட்டு தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. பொறிச்சவர் யாருன்னு கேட்பாங்க, ஹரிசேனர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட அவைகளை புலவராக இருப்பார். முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண், ஓகேங்களா, நிறுவியர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அவர் ஒரு தூணை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? பிதாரி தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பிதாரி தூண் சொல்லுவாங்க. குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்களை கையாளுறதுல மிகச்சிறந்தவர்களாக இருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்னு கேட்டிருக்காங்க. யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் இந்தியா வந்தான்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷோட காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகேங்களா? ஹர்ஷோட சகோதரி ராஜேஸ்வரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவரும் யுவான் சுவாங் இவங்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை தழுவிருப்பார். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிவனை தான் வழிபட்டுட்டு இருப்பார். ஓகேங்களா? 3 பேரையும் வழிபடுவார். சிவனை வழிபடுவார், பௌத்தத்தையும் வழிபடுவார். ஓகேங்களா? சூரியனையும் வழிபடுவார். ஓகேங்களா? ஹர்ஷர் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடியவர். ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மைக்காக அறியப்பட்ட மன்னர். பௌத்தத்தை கடைபிடித்த கடைசி மன்னர் ஹர்ஷர் தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விக்ரமாதித்யர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் விக்ரமாதித்யர். ஓகேங்களா? ஸ்ரீகுப்தர் யாருன்னா குப்தர் பேரரசை உருவாக்கியவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். குப்த அம்சத்தின் நிறுவியர் இப்போ தான் பார்த்தோம். ஸ்ரீகுப்தர் தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். கிரதா அர்ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை எழுதியவர் யான்னு கேட்டிருக்காங்க. எழுதியவர் யான்னு கேட்டிங்கன்னா பாரவி. இவர் தான் எழுதியிருப்பார். பாரவி யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்னு கேட்பாங்க. சிம்ம விஷ்ணு அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் தான் பாரவி. சிம்ம விஷ்ணுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவனி சிம்மன். ஓகேங்களா? சிம்மவர்மனின் மகன் தான் சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா? அவருடைய காலத்தில் வாழ்ந்த புலவர் தான் இந்த பாரவி. அடுத்த கேள்வி போயிடும். அபு சிம்பலில் உள்ள இரட்டை கோவில்கள் யாரால் கட்டப்பட்டது? ஓகேங்களா? 2ஆம் ரமேசிஸ். ஓகேங்களா? உலகம் அந்நாளில்னு புத்தகத்துக்கு பின்னால் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வந்து கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தோராயமாக புவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? ஓகேங்களா? தோராயமாக கேட்டிருக்காங்க. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. பழைய சமைச்சர் புக் எடுத்திங்கன்னா 454 ஆண்டுகள்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 460 ஆண்டுகள்னு புது சமைச்சரில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா? கூற்றுகளை ஆராய. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும். ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகம் மகதத்தில் தான் இருந்துச்சு. கூற்று 1 சரிதான். ஓகேங்களா? நாலந்தா என்னும் பிராகிருத மொழி சொல். ஓகேங்களா? அது பிராகிருத மொழி சொல் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத சொல். ஓகேங்களா? நாலந்தான்றது ஒரு சமஸ்கிருத சொல். அப்போ கூற்று 2 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. கூற்று 3 குப்தர் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. சரிதான். ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குமாரகுப்தர் வருவார். ஓகேங்களா? இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர். சரிதான். ஓகேங்களா? அப்போ கூற்று 2 மட்டும் தவறாக இருக்குது.
கூற்று 2 மட்டும் தவறு. ஓகேங்களா, இதுதான் சரியான ஆன்சர். பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டவர் யார்? ஓகேங்களா, பாண்டிய மன்னன் முதுகுடி பெருவழி தான் அந்த நாணயங்களை வெளியிட்டிருப்பார். வேத வேள்வி நடத்தியதற்காக நாணயங்களை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா, பாண்டிய நெடுஞ்செழியன் கொற்கை வேந்தன் என்று போற்றக்கூடியவர் தான் பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா, சேர சோழ 5 வேலுகளை வென்றவர். தலையாங்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேலுகள் மொத்தமாக ஜெயிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் தான். கொற்கை துறைமுகத்தில் இருந்து நாட்டை ஆழ்வார். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தொடர்புடைய மனிதனை காண்க. இவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல. ஆப்பிரிக்கில் வந்து வேறுபட்டவன். கரடுமுரடான கற்கருவியை கொண்டிருந்தான். வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான். முக்கியமான பாயிண்ட். இறந்தவர்களை புதைத்தனர். இவர்களை பற்றிய சான்றுகள் ஜெர்மனியில் கிடைத்துள்ளன. ஓகேங்களா, யாருன்னு கேட்டீங்கன்னா நியன்றதால். ஓகேங்களா, அதான் சரியான ஆன்சர். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஒரு படம் வச்சு காமிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி போவோம். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஓகேங்களா, தென் தமிழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் ஆண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகமான பகுதியில் ஆண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா சோழர்கள் தான் வருவாங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, தென் தமிழகத்தை ஆண்ட மன்ன பரம்பரை தங்கிட்டு இருக்காங்க. முதல்ல பாண்டியர்கள் ஆளுவாங்க, அதுக்கப்புறம் சோழர்கள் ஆளுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் ஆளுவாங்க. ஒரு 250 வருஷம் களப்பிரர்கள் ஆளுவாங்க. அதுக்கப்புறம் களப்பிரர்களை வீழ்த்திட்டு பிற்கால சோழர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் வருவாங்க. ஓகேங்களா, இதை வரிசைப்படுத்த ஒன்று கேட்கலாம். பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்த கேள்வி போயிடும். கலிங்க அரசர் காரவேலின் தாக்குதலை முறியடித்த சுங்க வம்சத்தை சார்ந்த மன்னர் யார்? ஓகேங்களா, யாருன்னு கேட்டிங்கன்னா முசியமித்திரர் தான் வருவார். சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் முசியமித்திரர் தான். ஓகேங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களோட படையெடுப்பை தடுத்து நிறுத்தியவர். ஓகேங்களா, கிரேக்க பாக்டியர்னு சொல்லுவாங்க. அவரோட படையெடுப்பை தடுத்து நிறுத்தியிருப்பார். கலிங்கக்கார மன்னனை முறியடிச்சிருப்பார். நிறைய பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பார். அவருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அக்னிமித்திரர் வருவார். இவர் தான் காளிதாசர் எழுதிய மாலை அக்னிமித்ரா நூலோட கதாநாயகன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வசுமித்திரர் வருவார். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வசுமித்திரர் வருவார். கடைசியாக தான் தேவபூதி வருவார். இவர் வந்து கடைசி மன்னர். ஓகேங்களா, சுங்க வம்சத்தின் கடைசி வம்சம் தான் தேவபூதி. இவரை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண் வம்சத்தை நிறுவிப்பார். யார்? வாசுதேவ கண்ணன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பேர். குரோமேக்னான்ஸ் மனிதன் பற்றிய சான்றுகள் கிடைத்த பகுதி இது. குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் குகையில் வாழ்ந்ததான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளதுன்னு கேட்பாங்க. ஃப்ரான்ஸில் லாஸ்காஸ் என்ற இடத்துல தான். ஓகேங்களா, லாஸ்காஸ் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, ஃப்ரான்ஸ் நாட்டில் லாஸ்காஸ்ன்ற இடத்துல தான் அந்த சான்றுகள் கிடைச்சிச்சு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். 2 பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய அல்லது செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சாதவாகனர்கள். ஓகேங்களா, பொதுவாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஆந்திரர்னு சொல்லுவாங்க சாதவாகனர்களை. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வணிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கியிருப்பாங்க. அந்த கப்பல் பொறுத்த நாணயங்களை அதிகமாக வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஆன்சர் சி தான் வரும். கனிஷ்கர் எப்போது பதவியேற்றார்? பதவியேற்றார்னு கேட்டிங்கன்னா கிபி 78. குசான வம்சங்களில் தலை சிறந்த மன்னர் கனிஷ்கர். ஓகேங்களா, இவர் தான் 4வது புத்த சமய மாநாட்டை கூட்டியிருப்பார். எங்கே? காஷ்மீரில் ஸ்ரீநகரில் குந்தவனம் என்ற இடத்துல கூட்டியிருப்பார். ஓகேங்களா, இவர் பதவியேற்ற அந்த கிபி 78 வந்து பார்த்தீங்கன்னா சக ஆண்டா ஒரு நாட்காட்டியை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வி வரும். ராஷ்டிரகூடர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை சாதனைகளை எங்கு காணலாம்? ஓகேங்களா, ராஷ்டிரகூடர்னாலே எல்லோரோ எலிஃபண்டோ, அங்கே தான் நம்ம அவங்களோட கலை கட்டடங்களை எல்லாமே பார்க்க முடியும். ஓகேங்களா, பட்டடக்கல்ன்றது கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. ஐஹோல்ன்றது கர்நாடக மாநிலத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, இது ஆன்சரே தான் வரும். அடுத்த கேள்வி வரும். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து சார்லஸ் சாலன் வெளியிட்ட நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். தான் வரும். ஓகேங்களா, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகா, இந்த மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் அறிஞ்ச தொகுப்பை கலெக்ட் பண்ணி இவர் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா, ஆன்சர் ஏதாவது வரும். அடுத்த கேள்வி வரும். கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆதாரங்கள்னா சோர்ஸ்.
மூலம்னாலும் சோர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ், நினைவு சின்னம் மோனமெண்ட், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன். 3 4 3 4 1 2 டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு சாதவாகனர்கள். நான் சொன்ன மாதிரி சாதவாகனர்களே ஆந்திரர்கள் தான். ஓகேங்களா? கடல்சார் நடவடிக்கையில் பெற்ற இந்த திறன்களை பற்றி யாருடைய நாணயங்கள் மூலம் அறியலாம் கேட்டிங்கன்னா வசிஷ்டபுத்திர ஸ்ரீபுலமாய் நாணயங்கள். இவர் ஒரு சாதவாகன அரசர் தான். அவர் நிறைய நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் பொறித்த நாணயங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்த கேள்வி, மகாராஜா என்று குறிப்பிடப்படும் அரசர்கள் யார்? ஓகேங்களா? அரசர்கள் எந்தெந்த அரசர்கள்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கச்சர், இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர், அவருடைய மகன் தான் கடோத்கச்சர். ஓகேங்களா? 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மகாராஜா அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. குப்தர்கள் காலத்தில் மக்கள் பேசப்படும் மொழி பிராகிருதமாக இருந்தது. குப்தர் காலத்தில் பொதுவாகவே மக்கள் எல்லாமே பிராகிருத மொழியை தான் பயன்பாட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூற்று ஒன்று சரிதான். ஓகேங்களா? குப்தர் அலுவலக மொழியாகவும் கல்வெட்டுகளிலும் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தினர். ஓகேங்களா? இதுவும் சரிதான். ஓகேங்களா? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியை பேசிக்கிட்டு இருப்பாங்க. குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? குப்தர்களால் முக்கியமாக குமாரகுப்தரால் நிறுவப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா அந்த வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத சொல் தான். ஓகேங்களா? இங்கே 2 கூற்றுக்களுமே சரியாக தான் இருக்குது. அதனால் ஆன்சர் டி தான் வரும். ஓகே, தவறான இணையம் கேட்டிருக்காங்க. குரோமேக்னாட்ஸ் பழங்கால மனித இனத்தை பொறுத்த சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்த இடத்த வச்சு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் தவறானது இதுன்னு கேட்டிருக்காங்க. குரோமேக்னாட்ஸ் பிரான்ஸில் லாஸ்காஸ். ஓகேங்களா? சரிதான். ஹெடல்பர்க் மனிதன் யுரேசியா, தவறு. ஓகேங்களா? ஹெடல்பர்க் மனிதன் எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் தான் அவங்கள பற்றின தொல்பொருள் கிடச்சிருக்கும். யுரேசியா அப்படின்றது ஐரோப்பாவும் ரஷ்யாவும் சேர்ந்த பகுதியை தான் யுரேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. பீகிங் மனிதன் சீனா, சரிதான். ஹோமோசெப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லாமே சரிதான். அப்போ 2 மட்டும் தான் தவறாக இருக்குது. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பட்டடக்கல் எங்கே உள்ளது? பட்டடக்கல் கர்நாடகாவில் உள்ளது. கர்நாடகாவில் எங்கே உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா பாகல்கோட்டில் உள்ளது. ஆன்சர் பி தான். ஓகேங்களா? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்திய தொல்லியல் துறை கேட்டிங்கன்னா ASI, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இது எப்போ நிறுவனாங்கன்னு கேட்பாங்க. 1861 தான் நிறுவியிருப்பாங்க. யாரோட உதவியுடன் கேட்பாங்க? அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இதை நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் இருக்குது. அடுத்த கேள்வி போயிடும். மௌரியர் வணங்கிய தெய்வம். மௌரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கியிருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸன். ஓகேங்களா? எக்ஸன்றது ஒரு ஆண் தெய்வம். அதிலே பெண் தெய்வம் இருக்குது. அதுக்கு பேர் எக்ஸின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தாய் தெய்வம் சிந்து மக்கள் வழிபட்ட தெய்வம் தான் தாய் தெய்வம். ஓகேங்களா? சிந்து மக்கள் வழிபட்ட தெய்வம் தாய் தெய்வம். உஷா அதிதி. ஓகேங்களா? உஷான்றது வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலை தோற்றம். அதிதி வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கடவுள். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வழிபட்டனா ஆரியர்கள். ஆரியர்கள் இந்த தெய்வங்களை வழிபட்டிருப்பாங்க. சொல்லப்போனால் பின்வேத காலத்தில் இந்த தெய்வங்கள்லாம் வழிபட்டிருப்பாங்க. ஓகேங்களா? முக்கியமாக இவங்க 2 உஷா அதிதின்றது 2மே பெண் தெய்வங்கள். ஆன்சர் ஏ. ஆரியர்களால் வணங்கப்பட்ட பெண் தெய்வங்கள் தான் அந்த உஷா அதிதின்றது. அடுத்த கேள்வி போயிடுவோம். சரியான கூற்றுகளை ஆராய்க. மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் கிடையாது. ஓகேங்களா? தவறு. கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. கூற்று 2 வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராக இருந்துச்சு. ராஜகிரகமும் இருந்தது. ஓகேங்களா? பாடலிபுத்திரம் கூட தலைநகரமாக இருந்தது. ஓகேங்களா? 1 தவறு, 2 சரி. 2 மட்டும் சரி. சரியான கூற்றத்தை கேட்டிருக்காங்க. 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? மகதத்தை ஆண்ட மன்னர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரியங்க வம்சத்தில் வருவாங்க. அஜாதசத்ரு வருவார். பிம்பிசாரர் வருவார். ஓகேங்களா? அதுக்கடுத்து உதயன் வருவார். அதுக்கப்புறம் சிசுநாக வம்சத்தில் வருவார். காலசோகா வருவார். அப்புறம் நந்தர்கள் வருவாங்க. நந்தர்களில் மகாபத்ம நந்தர் வருவார். அப்புறம் தனநந்தர் வருவார். ஸோ நிறைய மன்னர்கள் அதுக்கு முன்னாலே ஆண்டிருக்காங்க. நந்தர்களுக்கு அப்புறம் தான் சந்திரகுப்த மௌரியரே வருவார். ஓகேங்களா? அப்போ பி தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கேள்வி போயிடும். கனா. கனான்றது சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா. ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 14 வருடங்கள் தங்கியிருந்து இந்தியா பற்றி ஒரு நூல் எழுதிப்பாரு. அந்த நூலோட பேர் தான் இண்டிகா. ஓகேங்களா. மெகஸ்தனிஸ் அந்த நூல் எழுதிப்பாரு. அந்த நூலில் மதுரையை பற்றின தகவல்கள் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து சாணக்கியர். சாணக்கியர், கௌடில்யர், ஓகேங்களா, அல்லது சந்திரகுப்த மௌரியன் அவைகள முக்கியமான அவைகள புலவராக இருந்தவர். ஓகேங்களா. இவர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். ஓகேங்களா. அந்த நூலிலே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றிய குறிப்புகள் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. தர்ம யாத்திரை, சமய சுற்றுப்பயணம். ஓகேங்களா. அந்த வார்த்தையிலிருந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாத்திரைனாலே சுற்றுப்பயணம் தான். 4 3 1 2 4 3 1 2 4 3 1 சி தான் சரியான ஆன்சர். சி. அடுத்த கேள்வி. தொடர்புடைய மனிதனை காண்க. ஓகேங்களா. ஜாவா மனிதன் என்று அறியப்பட்டவன் ஹோமோ எரக்டஸ். அதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. இவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல, தற்கால மனிதர்களோட சிறிய மூளை உடையவர்கள். ஓகேங்களா. யார் ஹோமோ எரக்டஸ்? ஏதான் சரியான ஆன்சர். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். ஓகேங்களா. முதலாக நடக்க கற்றுக்கொண்ட மனித இனம். ஓகேங்களா. முதலாக நடக்க கற்றுக்கொண்ட ஒரு மனித இனம் கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். அவங்களோட பூர்வீகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும். நியன்றதால் இதுக்கு முன்னால் பார்த்தோம், ஜெர்மனியில் இருப்பாங்க. ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா நியன்றதால் மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. இறந்தவர்களை புதைப்பார்கள், வேட்டையாடுதல் பின்தங்கி இருப்பார்கள். ஓகேங்களா. ஆப்பிரிக்கர்கள் வந்து வேறுபட்ட மனிதர்களாக இருப்பார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹேபிலிஸ். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ்க்கு அடுத்து வந்த ஒரு மனித இனம். ஓகேங்களா. தெற்கு ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க இவங்க. ஓகேங்களா. இவங்க ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது குரங்கு மாதிரி இருப்பாங்க. பட் ஹோமோ ஹேபிலிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. தாடைகள்லாம் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா. கால் விரல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சாதவாகன அரசர்களை காலவரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க. ஸோ மன்னர்களை கண்டிப்பாக காலவரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அய்யனம் வரும்போது அந்த போராட்டங்களை காலவரிசைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சாதவாகன அரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிமுகா. ஓகேங்களா. சிமுகாவுக்கு பின் வந்தவர் முதலாம் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் சதகர்ணி வருவார். சதகர்ணிக்கு அடுத்து ஹலா வருவார். அப்போ பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சமஸ்கிருத அறிஞரான பாரவி யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்? ஓகேங்களா. கிரார்தா ஜூனியம் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அந்த நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரவி தான் எழுதியிருப்பார். பாரவி யாருடைய அவைகளை புலவராக இருந்திருப்பார்னா சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. இவருடைய அவைகள புலவராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரவி. ஓகேங்களா. சாளுக்கிய மன்னர்களில் முக்கியமான மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சிம்ம விஷ்ணுவோட பட்ட பேர் தான் அவனி சிம்மன். டேஸ் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக உள்ளது. ஓகேங்களா. வண்டல் மண். ஓகேங்களா. ஆற்று பக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மண் வகை தான் வண்டல் மண். ஓகேங்களா. அதனால தான் மக்கள் எல்லாமே ஆற்று ஆற்று சமவெளி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தங்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் ஆற்று சமவெளி நாகரிகம்னே சொல்லுவாங்க நாகரிகங்களை. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். உலகத்தில் மிகவும் பழமையான நாகரிகம் மெசப்பொட்டேமியா நாகரிகம். அதுவும் ஆற்றுச்சமவெளி நாகரிகம் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். அதுவும் ஆற்றுச்சமவெளி நாகரிகம் தான். 3வது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து வரும். அதுவும் ஆற்றுச்சமவெளி நாகரிகம் தான். ஓகேங்களா. நைல் நதி பக்கத்தில் ஓடும். கடைசியில் சீன நாகரிகம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுச்சமவெளி நாகரிகம் தான். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஹரப்பா கீழ்நகர அமைப்பு பற்றி கூறுக. ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சுப்பாங்க. ஒன்று மேல் நகரம், இன்னொன்று கீழ் நகரம். ஓகேங்களா. மேல் நகரம்னா பார்த்தீங்கன்னா அரண்மனைகள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. பெருங்குளம், தானிய களஞ்சியம் எல்லாமே மேலே தான் இருக்கும். ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வசிப்பாங்க. ஓகேங்களா. இப்போ கூற்றுகளை நம்ம கவனிப்போம். நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது. ஓகேங்களா. அதிக பரப்பு கொண்டது. சரிதான். மக்கள் அதிகமாக இங்கே தான் வாழ்வாங்க. ஓகேங்களா. 1 சரிதான். 2 பெருங்குளம் தானிய களஞ்சியம் இங்கு இருந்தது. கிடையாது. கீழே கிடையாது, மேலே இருந்துச்சு. அப்போ கூற்று 2 தவறாக இருக்குது. 1 மட்டும் தான் சரி. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஆரியர்கள் பேசும் மொழி எது? ஆரியர்கள் பேசிய மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க பேசிய மொழி இந்தோ ஆரிய மொழி. ஓகேங்களா. அவங்க மத்திய ஆசியாவிலிருந்து இந்துகுஸ் மலைகள் வழியாக கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களுடைய முக்கியமான தொழில் கால்நடை மேய்ச்சல். ஓகேங்களா.
தொடக்கத்தில் சிந்து பகுதியில் மட்டும்தான் இருப்பாங்க. சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. 7 நதிகள் பாயக்கூடிய இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வருடங்களுக்கு பின்பு கிமு 1000 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கங்கை பகுதியில் குடியேறுவாங்க. அவங்க பேசிய மொழி இந்தோ ஆரிய மொழி. ஓகேங்களா? அவர்கள் ஒரு நாடோடி மக்கள். ஓகேங்களா? கிராம நாகரிகத்தை பின்பற்றிய நாடோடி மக்கள். அடுத்த கேள்வி போயிரும். பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மத மாநாட்டை கூட்டியவர் யார்? பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மாநாட்டை கூட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அசோகர் தான் சரியான பதில். ஓகேங்களா? 4 பௌத்த மாநாடுகள் கூட்டியிருப்பாங்க சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. ஓகேங்களா? 1, 2, 3, 4. ஓகேங்களா? முதல் மாநாடு எங்கே கூட்டிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இ ராஜகிரகம். ஓகேங்களா? வை வைசாலி. பா பாடலிபுத்திரம். கா காஷ்மீர். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் நிறைய பேருக்கு தெரிஞ்சதான். ராஜாவை பாடினால் காசு. ஓகேங்களா? முதல் மாநாட்டை கூட்டினது யாரு? அஜாத சத்ரு. 2வது மாநாட்டை கூட்டியவர் காலசோகா. ஓகேங்களா? 3வது மாநாட்டை கூட்டியவர் அசோகர். 4வது மாநாட்டை கூட்டியவர் கனிஷ்கர். ஓகேங்களா? இதில் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். எந்த இடம் ஓகேங்களா நடத்திய மன்னர் யாரு? ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். புகழூர் கல்வெட்டு எங்கே உள்ளது? ஓகேங்களா? சங்ககால மன்னர்களை பற்றி கூறக்கூடிய புகழூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா, கரூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? கரூர் சேரர்களோட தலைநகரமாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சேரர், சோழர் மற்றும் 5 வேளியர்கள் ஆகியோரின் கூட்டுப்படை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? பொற்கை வேந்தன் என்று அழைக்கப்பட்ட மன்னர் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேங்களா? அது பண்டைய காலத்து பாண்டிய மன்னர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேங்களா? முதுகுடி பெருமழுதி. ஓகேங்களா? வேத வேள்விகளை செய்து அதற்காக நாணயங்களை வெளியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி. ஓகேங்களா? ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து கங்கை பள்ளத்தாக்கு பகுதியை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? பங்கு வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வகித்தவர்கள் ஓகேங்களா? சுங்கர்கள். சுங்கர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா புஷ்யமித்திரர் தான் வருவார். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். அதுக்கு முன்னால் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌரியர்கள் இருந்திருப்பாங்க. சந்திரகுப்த மௌரியால் தொடங்கப்பட்ட மௌரிய வம்சம் தான் ஆண்டுகிட்டு இருக்கும். ஓகேங்களா? மகத மத சுற்றுப்புறத்திலுக்கெல்லாம் மௌரியர்களோட கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரகத்ரதா. அவரை கொன்னுட்டு அவரோட படைத்தலைவி தான் இவர். ஓகேங்களா? புஷ்யமித்திரர். பிரகத்ரதாவை கொன்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்யமித்திரர் வந்து சுங்க வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஓகேங்களா? அவருடைய மகன் அக்னிமித்திரர் வருவார். அப்புறம் வாசிமித்திரர் வருவார். கடைசியாக பூமிமித்திரர் வருவார். ஓகேங்களா? அவரை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகன வம்சம் கண் வம்சத்தை தோற்றுவித்திருப்பார் வாசுதேவ கன்வர். ஓகேங்களா? ஆன்சர் சி தான். அடுத்த கேள்வி போயிடும். மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது கண்டுபிடிச்சிருப்பீங்க. பரிணாமம். பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொல்லியல் உங்களுக்கு தெரியும். தொல்லியல்னா ஆர்கியாலஜி. ஓகேங்களா? மானுடவியல்ன்றது ஆந்த்ரோபாலஜி. மனிதர்களோட அவங்களோட வளர்ச்சியை மட்டும் படிக்கிறது. ஓகேங்களா? தொல்லியல்ன்றது தொல்பொருள் நாகரிகம் அதை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கட்டுமான கோயில்களில் முதலாக கட்டியவர்கள் யார்? கட்டுமான கோயில்கள் கட்டியவர்கள் முதலாக கட்டியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா குப்தர்கள் தான் முதலாக கட்டுமான கோயில்களை அதிகமாக கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? நந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப பழைய மன்னர்கள். ஓகேங்களா? நந்த வம்சன்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மௌரிய வம்சம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் குப்த வம்சம் வரும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயில் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்தோ கிரேக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையை குடஞ்சி தான் அதிகமான கட்டிடங்கள் கட்டுவாங்க. ஓகேங்களா? ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் தான் திராவிட பாணின்னு ஒரு புதிய பாணியை உருவாக்கியிருப்பார். மகேந்திரவர்மன் பாணின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? மகேந்திரவர்மன் பாணி, மாமல்லன் பாணி, சிம்மவர்மன் பாணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராஜசிம்மன் பாணி. ஓகேங்களா? ராஜசிம்மன் பாணியும் நந்திவர்மன் பாணியும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மகேந்திரவர்மன் பாணின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மலையை குடஞ்சு அதில் கட்டடங்கள் எழுப்புவது தான் மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமல்லன் அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே கல்லில் கட்டியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு மாமல்லபுரத்தில் இருக்க கோயில்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஓகேங்களா? மாமல்லன் பாணிக்கு எடுத்துக்காட்டா. ராஜசிம்மன் பாணிக்கு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கட்டடங்களை வச்சு கட்டுறது.
ராஜசிம்மன்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் வருவார். ஓகேங்களா? அவரோட பட்ட பேர் தான் ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கட்டினது யாருன்னு கேட்பாங்க. முக்கியமான கேள்வியா இருக்கும். ராஜசிம்மன் தான் வருவார். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிரும். கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கலைச்சொற்கள் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைட்ஸ் 4 வரும். நாடோடி அப்படின்னாலே நோமேக்ட்னு வரும். பண்டமாற்று முறை வாட்டர். இறைனா பிரே. ஓகேங்களா? ஸோ 4, 1, 2, 3 பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுக்களை ஆராய்க. மகாவீரரின் இயற்பெயர் வர்த்தமானார். சரிதான். அதன் பொருள் செழிப்பு. சரிதான், அதுவும் சரிதான். அப்போ கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. மகாவீரர் என்பதன் பொருள் என்ன? மகாவீரர், அதாவது வர்த்தமானர் என்பதன் பொருள் செழிப்பு, மகாவீரர் என்பதன் பொருள் தலை சிறந்த வீரர். 2 கூற்றுக்களுமே சரியாக தான் இருக்குது. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரிய இளவரசர். ஓகேங்க. தனது 30வது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா துறவறம் மேற்கொண்டு அரண்மனை விட்டு வெளியில் வந்துடுவார். ஒரு 12.5 ஆண்டுகள் தவம் புரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கைவல்லிய நிலை அடைவார், எல்லையற்ற நிலை அடைவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஜினா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் பின்பற்ற மதம் ஜெயின மதம். ஓகேங்களா? தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சமணம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 24வது தீர்த்தக்கரர் தான் மகாவீரர். முதல் தீர்த்தங்கரன்னு கேட்பாங்க ரிஷிபதேவர். ஓகேங்களா? முதல் தீர்த்தங்கரோட வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதி காவியம் சொல்லுவாங்க. ஆதிகவி பம்பா தான் அதை எழுதியிருப்பார். ஓகேங்களா? கன்னட கவிஞர். அடுத்த கேள்வி போயிடும். நாகார்ஜுனா பராபர் குன்றிலுள்ள கல்வெட்டுகள் யாருடைய அர்ப்பணிப்பை கூறுகின்றன? நாகார்ஜுனா பராபர குன்று அங்கே இருக்க கல்வெட்டுகள் யாரோட அர்ப்பணிப்பு கூறுனா அசோகர். அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இனாமா கொடுத்துருப்பாரு பிராமணர்களுக்கு. யார் கொடுத்துருப்பாருன்னா அசோகர் தான் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். காளிதாசர் இயற்றிய மாளவிகாக்னி மித்ரா நாடகத்தின் கதாநாயகன் என கருதப்படுபவர் யார்? ஓகேங்களா? யாருன்னு கேட்டீங்கன்னா அக்னிமித்ரர். சுங்க வம்சத்தின் 2வது முக்கியமான மன்னர் அக்னிமித்ரர் தான் காளிதாசர் இயற்றிய மாளவிகாக்னி மித்ரா நாடகத்தோட கதாநாயகன். ஓகேங்களா? அதே நூலில் இன்னொரு தகவலும் கொடுத்துருப்பாரு காளிதாசர். ஓகேங்களா? அக்னிமித்ரோட மகன் வசுமித்ரர் கிரேக்கர்களை வெற்றி கொண்டதாக செய்தி எந்த நூலில் இடம்பெற்று இருப்பாங்க? அதே மாளவிகா மித்ரால நூலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நிதி சாரம் என்னும் நூலினை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க நிதி சாரம். ஓகேங்களா? நிதி சாரம் நூல் எழுதுன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா காமாந்தகர். ஓகேங்களா? நிதி சாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கருவூலகத்தில் அரசு கருவூலகத்தில் பின்பற்ற வேண்டிய விதிகளை கூறக்கூடிய ஒரு நூல் தான். எந்தெந்த வழிகளை நம்ம வரி வசூலிக்கலாம் அப்படின்ற தகவல் எல்லாமே அந்த நிதி சாரம்ன்ற நூலில் இருக்கும். ஓகேங்களா? அதிகமாக இந்த நூலை எங்கே வச்சுருந்தாங்கன்னா அரசு கருவூலகத்தில் தான் இதை வச்சுருந்தாங்க. நிதி சாரம். அதேமாதிரி நீதி சாஸ்திரம்னு ஒரு நூல் இருக்குது. அது எழுதுனது பார்த்தீங்கன்னா நாரதர் எழுதியிருப்பார். நீதி சாஸ்திரம் தண்டனைகள் எப்படி கொடுக்கறத பற்றி அந்த நூலை அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீதி சாஸ்திரம் வேற, நிதி சாரம் வேற. ஓகேங்களா? விசாகதத்தர் முக்கியமான சமஸ்கிருத புலவர். ஓகேங்களா? முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தம் இந்த நூல்களை எழுதியிருப்பார். ஹரிசேனர் யாருன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துறோம். அலகாபாத்தும் கல்வெட்டை பொறிச்சவர் ஹரிசேனர். ஓகேங்களா? சமுத்திரகுப்தரின் அவைகளை புலவர் இருப்பார். பானபட்டர் நம்ம ஹர்ஷ சரிதம் அந்த நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். நம்ம அடுத்த கேள்வி போயிடும். டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண் யாரால் நிறுவப்பட்டது? ஓகேங்களா? டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண். ஓகேங்களா? முதலாம் சந்திரகுப்தர் தான் இதை நிறுவியிருப்பார். டெல்லியில் உள்ள மெக்ராலி குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உலோகங்கள், இரும்பு உலோகங்களை கையாளுறத மிகவும் திறமசாலிகளாக இருப்பாங்க. அதில் டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண் இப்போ வரைக்கும் அது துருப்பிடிக்காமல் இருக்குது. அதை நிறுவியர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா? அதே மாதிரி அலகாபாத்தில் இருக்க ஒரு கல்தூண் நிறுவியர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வருவார். ஓகேங்களா? அதே மாதிரி பிதாரி தூண் கல்வெட்டு கேட்பாங்க. ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு ஒரு குப்த மன்னர் வருவார். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். காளிதாசர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? காளிதாசர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதில் முக்கியமான நூல் வந்து பார்த்தீங்கன்னா சாகுந்தலம். இப்போ அவர் நூல்களை பார்ப்போம். மாளவி காக்னி மித்ரா. ஓகேங்களா? இவர் காளிதாஸ் இயற்றிய நூல் தான் மாளவி காக்னி மித்ரா. ஓகேங்களா? அக்னி மித்ரர் அவரை தலைவனாக வச்சு இந்த நூல் எழுதியிருப்பாங்க. விக்ரமி ஊருசம் ரெண்டுமே அவர் எழுதினதான்.
அஷ்டதியாயி அவர் எழுதின நூல் கிடையாது. மகாபாஷ்யமும் அவர் எழுதின நூல் கிடையாது. அஷ்டதியாயி யார் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா பாணினி. இவர் எழுதின நூல் தான் இந்த அஷ்டதியாயி. ஓகேங்களா. மகாபாஷ்யம் பதஞ்சலி அவர் எழுதின நூல் தான் இந்த மகாபாஷ்யம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. மேகதூதம், ரகுவம்சம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதினது தான். குமார சம்பவம், ரிது சம்காரம் இது ரெண்டுமே காளிதாசர் எழுதிய நூல் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். இவர் தன்னுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கைக்காக அறியப்பட்டவர். புத்தர், சிவன், சூரியன் ஆகிய உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷர். ஓகேங்களா. ஹர்ஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வழிபட்டுக்கிட்டு இருப்பார். சிவன் வழிபடுறதுனால அதுக்கப்புறம் சூரியனை வழிபடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுவான் சுவாங் வருவார் ஹர்ஷரை சந்திக்க. ஓகேங்களா. ராஜ்மஹாலுக்கு அந்த பக்கத்தில் ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் சந்திச்சிருப்பார். யாருடைய உதவியோடனா ஹர்ஷரோட சகோதரி ஒருத்தர் இருப்பாங்க, ராஜேஸ்வரி. ஓகேங்களா. ராஜேஸ்வரி, யுவான் சுவாங் இவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் தான் ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை தழுவியிருப்பார். ஓகேங்களா. பௌத்தத்தை கடைபிடித்த கடைசி மன்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹர்ஷர் தான் வருவார். ஓகேங்களா. 2 பௌத்த சபைகளை கூட்டியிருப்பார். அவரோட தலைநகர். ஓகேங்களா. தொடக்கத்தில் தானீஸ்வரத்தை தலைநகராக வச்சுருப்பார். அதுக்கப்புறம் அவரோட சகோதரி ராஜேஸ்வரியோட கணவர் கொன்னதுனால கன்னௌசியை தலைநகராக மாற்றிருப்பார். கன்னௌசிலையும் பிரயாகியா அந்த 2 இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பௌத்த சபைகளை கூட்டியிருப்பார். ஓகேங்களா. ஹர்ஷர் தான் கூட்டியிருப்பார். ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். ஹர்ஷர் எழுதிய நூல்களில் பொருந்தாது எது? ஓகேங்களா. ஹர்ஷர் பற்றின வரலாற்று நூலை எழுதுன யாருன்னு கேட்டிங்கன்னா பாணபட்டர். ஓகேங்களா. அவரை பாணர்னு சொல்லுவாங்க சில சமயங்களில். பாணர்னாலும் சரி பாணப்பட்டர்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஹர்ஷ சரிதம் அது அவர் எழுதின நூல். ஓகேங்களா. ஹர்ஷர் எழுதிய நூல் கிடையாது. ஓகேங்களா. ஹர்ஷர் ஒரு 3 நூல் எழுதிப்பார். ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. ஓகேங்களா. 3 நூல் ஹர்ஷரே எழுதியிருப்பார். ஓகேங்களா. அப்போ ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. ஓகேங்களா. இது எழுதாத நூல் கேட்டிங்கன்னா ஹர்ஷர் சரிதம் தான். அது எழுதுயான்னு கேட்டிங்கன்னா பாணர் அல்லது பாணப்பட்டர் வருவார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ 247 கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுளில் போய் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ 247 சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட ஆப்பு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. நம்மளோட டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். இதில் எந்தவித காசும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக எத்தனை தடவை நீங்கள் அடித்து பார்க்கலாம். ஓகேங்களா. எந்த அளவுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட் அடித்து பார்க்கணும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் படித்தது உங்கள் மனசில் ஞாபகத்தில் இருக்கும். படித்தா மட்டும் போதாது எக்ஸாமுக்கு. அதை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸாம் வரல அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டே வரும். நம்மளோட ஆப் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அடிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டே வர போகிறோம். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். உங்களோட யூடியூப் சேனல் உங்கள் யூடியூப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுல 6ஆம் வகுப்பில் 4வது டெஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம். ஓகேங்களா. தொடர்ந்து ஒரு 500 கொஸ்டின் பார்த்தா நம்மளுக்கே இதாகிடும். ஓகேங்களா. 50 கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க. ஓகேங்களா. டிஎன்பிசியில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை மாற்றிருக்காங்க. ஜிகேவை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடையாது. ஏற்கனவே இந்த சிலபஸை தான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தற்கால புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதாவது மார்க்கை குறைச்சிருக்காங்க. 1 மார்க்காக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகே. அதனால் எந்த ஒரு பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை படிக்காமல் விட்டுடலாம். அறிவியல் 5 கொஸ்டின் தானே அதனால் படிக்காமல் விட்டுறலாம் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. 1 மார்க் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும். ஓகேங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.